வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் ரியலி லேட்டாக ரிவ்யூ பண்ண போற இந்த வாரம் இல்ல, இந்த மாசம். ஏன்னா அது ஒரு மந்த்லி செக்மெண்ட். இந்த மாசம் நான் ரியலி லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம், விசு அவர்கள் இயக்கிய 1986ல வெளிவந்த படம். அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இதனுடைய டயலாக்ஸ் முக்கியமாக இருக்கட்டும். ரிவ்யூ போய் ஆரம்பிச்சிடுறேன்னு நினைக்கிறேன். படத்தில் நடிச்சிருக்கிறவங்க விசு அவர்களே நடிச்சிருக்காங்க. மற்றபடி ரகுவரன், சந்திரசேகர், லக்ஷ்மி, மனோரமா, இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய பேர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச சம்சாரம் அது மின்சாரம். சம்சாரம் அது மின்சாரம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இல்லை, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வலிமை என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய லாட்ஸ் ஆஃப் பியூட்டி இருக்குது இந்த ஃபிலிமில். பட் முக்கியமாக இதனுடைய வசனங்கள், நம்ம மறுக்கவே முடியாத ஒரு உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, எவ்வளோ விட்டியாக இருக்குது அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஐ திங்க் எடுத்த உடனே ஒரு எடுத்துக்காட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு நிச்சயதார்த்த சீன் ஒன்று வரும். விசு இந்த படத்தில் அவர் வந்து அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவர் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தராக. அங்கே நிச்சயதார்த்தம் பண்ண வந்த குடும்பத்துக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுவார். பட் ஆக்சுவலாக அது நமக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணுது இந்த படம். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தர் பேசும்போது அதென்னா வா நாக்கா இல்லை தேள் கொடுக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு வசனம் எனக்கு அப்படி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிச்சயதார்த்தம் சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இவன் மூத்தவன், இவன் இளையவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேரக்டர், ரகுவரன் கேரக்டர் இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இது சரோஜினி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறதுலேயே இவன் தான் இருக்கிறதுலே சின்ன பையன், பாரதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்ல. அந்த படத்தை யார் மறக்க முடியும்? அவன் வந்துட்டு +2 ரொம்ப வருஷம் எழுதிக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த கேரக்டரை பற்றி பேசும்போதில்ல, இவன் தான் நான் பண்ண கடைசி தப்பு அப்படின்னுவார். நான் சத்தியமாக கத்தி சிரிச்சிட்டேன். அதாவது நான் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு இப்படிலாம் சொல்லியிருந்தா கூட ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்துருக்கலாம். பட் இங்கிலீஷில் ஹி காட் அ ஸ்ட்ரே புல்லெட் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் நிற்கக்கூடிய ரகுவரன், சந்திரசேகர் இவங்க கேரக்டர்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போகும்போது சம்மந்தமே இல்லாமல் எங்களையே ஏன் திட்டுற அப்படிங்கிற மாதிரி. நான் பண்ண கடைசி தப்பு அப்படின்னு. இந்த படத்தில் நம்ம ஓவரால் ஒரு நிறைய பேர் ப்ரொட்டாகனிஸ்ட்டாக நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த குடும்பம் தான் ஓவரால் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னு நினைக்கிறேன். பட் தனித்தனியாக நம்ம இண்டிவிஜுவல்ஸை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு 3 பேரை முக்கியமான டாப் 3 இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் அப்படின்னா, அம்மையப்பன் ஆமாம் கண்டிப்பாக விசு அவர்கள் ப்ளே பண்ண கேரக்டர், லக்ஷ்மி அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய உமா கண்டிப்பாக. பட் 3ஆவதாக வெரி இன்ட்ரெஸ்டிங்லி மனோரமா அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உயிரை ஊட்டுறாங்க. எப்படி லக்ஷ்மி அவங்க வந்துட்டு ஒரு பெரிய எமோஷனை கொண்டு வராங்களோ இந்த கதைக்குள்ளே, எமோஷனல் சென்டராகவே நம்ம அவங்கள பார்க்குறோமோ, மனோரமா அவங்க ஒரு ரேடியன்ஸ் அண்ட் ஜாய் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிம்குள்ளே. அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாப்ஸ்டிக் நகைச்சுவையாக இருக்கட்டும், அந்த ஸ்கிட் சீன் நோ வண்டர் அது அவ்வளோ பாப்புலர் ஆச்சுல்ல, கண்ணம்மா கம்முன்னு கடை அந்த ஒரு சீனை சொல்கிறேன் நான். பட் அந்த ஸ்கிட் சீனில் எஸ் அவங்க ஷீ பிளேஸ் அப் த ஹியூமர். பட் ஒரு சின்ன கேப் அவங்களுக்கு கிடைக்கும் போதுட்டு கொஞ்சம் அவமரியாதையாக பேசுவாங்க. பெரியவரை பேசும்போது அவர் வந்துட்டு இப்போ தான் யாரும் பார்க்கலையே, இப்போ என்ன கேவலமாக திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அந்த இடத்துல ஐயோ யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மன்னிப்பு 2 விஷயம் செய்யும். ஜெனூனாகவும் இருக்கும், பட் அதில் ஒரு காமெடி தன்மையும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ் கவனிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க பெர்ஃபார்மன்ஸில். இல்லை போக போக அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக பேசும்பொழுது, இந்த வீட்டை சரியாக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை தான் மேலே எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் எல்லோரும் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நான் இங்கே வெறும் வேலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது, நான் வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இங்கே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து வேறு என்ன சொல்ல போகிறாங்க, பாசமழையை பொழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒன்று அப்படின்றவாங்க. அவங்க ஏதோ ஒன்றுன்னு அதை விவரிக்காமல், இதனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு எதுவுமே சொல்லாமல் சொல்கிற அந்த காட்சியில், அதாவது இவ்வளோ வசனங்கள் பவர்ஃபுல்லாக எழுதக்கூடிய இந்த ஃபிலிமில் இந்த இடத்துல இந்த வசனம் அவங்களுக்கு சொல்ல வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாய்ஸ் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாய்ஸ். அண்ட் அதுக்குள்ளே ஒரு பெரிய பாசமே அடங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நகைச்சுவை ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். நகைச்சுவை விதவிதமான வழிகள் இருக்குது. அதாவது மனோரமா மாதிரி ஒரு நடிகை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஸ்லாப்ஸ்டிக் காமெடிலாம் நல்லாவே பண்ணக்கூடியவங்க.
பட் லாட்ஸ் ஆஃப் விட் இருக்குது கண்டிப்பாக. அந்த விட் வழியாக நிறைய நகைச்சுவையும் வருது. இப்போ நம்ம பாரதி அப்படின்ற அந்த கேரக்டர் பேசிட்டு இருந்தால +2 ரொம்ப நாளாக பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு, அவனை பற்றி பேசும்போது அழகான ஒரு வரி ஒன்று வரும். அஸ்திவாரத்தை ஒரு பலமாக போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வரும்போது. நம்ம 1986 இந்த மாதிரி அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபிலிமில் நம்ம அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பற்றி பேசும்போதில்ல, அதுவும் விசு அவர்கள் இயக்கிற ஃபிலிம் அப்படின்னாலே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தோணக்கூடிய ஒரு விஷயம், இது கொஞ்சம் ஒரு ஒரு நாடகம் போல் ஒரு தன்மை கொண்ட ஒரு ஃபில்மாக இருக்கும். மேபி ரொம்ப லீனியரான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் நமக்கு யூஸ்வலி இருக்கும். அண்ட் இது ஒரு நாடகத்திலேருந்து அடாப்டான ஒரு ஃபிலிம் தான். பட் அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் லீனியராக பெரும்பாலும் இது ஒரு லீனியராக ஒரு ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன விதங்களில் ஒரு அங்கங்கே சின்ன சின்ன விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரக்சரில் கூட. எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிச்சயதார்த்த காட்சி சொன்னால அங்கே வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒன்று வரும். நீ இப்போ அதான் நிச்சயதார்த்தம் வந்தாலே ஒரு பொண்ணை பாட சொல்லிட்டுறது வழக்கமாக தானே இருந்துச்சு. ஸோ நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு பாடு அப்படின்னோடனே அங்கேருந்து நேராக கட்டவே எங்கே போகிறோம் அப்படின்னா நேரடியாக அந்த பாடக்கூடிய அந்த பெண் வந்து அவன் நேராக அவனுடைய காதலன் கிட்ட இருக்கா, அவன் அங்கே பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஒன்று போகுது. எனக்கு அந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சட்டுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, ஓகே, இப்போ புரியுது சரோஜினி. என் வீட்டில் வந்துட்டு இந்த பெண் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவன் ஏன் பெரிய சந்தோஷமாக இல்லை அப்படின்றத நம்மளால் உடனடியாக புரிஞ்சிக்க முடியுது. இல்லை பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது விசு அவர்களுடைய ஒரு சின்ன வயசில் அவரும் அவருடைய மனைவியும் அவங்க சந்திச்சிக்கக்கூடிய அந்த நிச்சயதார்த்தத்தை நேராக காட்டிடுவாங்க. அந்த இடத்துலையும் ஒரு நகைச்சுவை இருக்கும். இவர் வந்து மனைவி கிட்ட தயவு செஞ்சு பாடிடாத லைஃப்பில் அப்படின்னு. படம் ஒரு ஒரு விதமான நாடகத்தன்மை கொண்டதான்னா இது ஒரு பிளேலேருந்து தான் அடாப்ட் ஆன ஒரு ஃபிலிம். ஸோ பெரும்பாலும் ஒரு சின்ன பட்ஜெட் தான். ஐ திங்க் நான் ஆன்லைனில் படிக்கும்போது ஒரு 15 லட்ச ரூபாயோ அந்த மாதிரி தான் ஏதோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ எம் நாட் ஷுர் எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. பட் புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு வீட்டுக்குள்ளேயே நடத்தப்பட்ட ஒரு ஒரு கதை. அந்த அந்த வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸை தான் கேப்சர் பண்ணுது. அது ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும். பட் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு என்னவாக இருக்கும் அப்படின்றதும் வெவ்வேறு விதமான மனிதர்கள் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பேசுது. ஸோ நாடகத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், ஓகே எல்லோரும் அங்கங்கே வருவாங்க, நடப்பாங்க, சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, கேமரா பாட்டுக்கு அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய கிராஃப்ட் ஒன்றும் பெருசாக இருக்காதோ அப்படின்ற ஒரு பெரிய ப்ரெஜுடிஸே ஆல்மோஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் பொறுத்து. பட் இந்த படம் அங்கங்கே அதையும் உடைக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு கிராஃப்ட் வேல்யூ கூட கொண்ட ஒரு ஃபில்மாகவே நான் பார்க்குறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சட்டுன்னு மைண்டுக்கு தோன்ற ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஊஞ்சலில் அம்மையப்பன் அப்படி ஆடிக்கிட்டே ஒரு கொஞ்சம் கோவத்தோட எல்லாரும் மொத்த குடும்பத்தையும் ஒரு மாதிரி முறைக்க இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த ஒரு சீனில் அந்த ஊஞ்சல்லையே ஆல்மோஸ்ட் கேமரா அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கேமராவும் ஊஞ்சல் போலவே அப்படியே ஆடிக்கிட்டே அவங்க முழுமையாகவே அம்மையப்பன் பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னு காட்டுறதாக இருக்கட்டும். இல்லை நான் படம் பார்க்கும்போது இன்னொன்று ஒன்று கவர்ந்த ஒரு விஷயம் வந்து படம் முடிவுக்கு வரும்போதில் அந்த இடத்துல அழகான நிறைய ஆக்சுவலி படம் பூராகவே அங்கங்கே இந்த படம் எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி இந்த படத்தினுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது பல ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு யோசிக்க வச்சுது. ஒன்று முக்கியமாக இவங்க நல்லா சண்டை போட்டுட்டு ஒரு பெரிய பிரிவு வந்த பிறகு உங்களுக்கு தெரியுமே, வீட்டு நடுவில் ஒரு பெரிய கோடை போட்டுருவாங்கல்ல இந்த படத்தில். அந்த பிரச்சனை அந்த சண்டைலாம் நடந்த பிறகு இல்லை ஒரு ஷார்ட்டில் 3 கதாபாத்திரங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பியூட்டிஃபுல்லாக விளையாடிருப்பாங்க. ஒருத்தர் வந்து கேமரா பக்கத்துலேயும், இன்னொருத்தர் கொஞ்சம் பின்னாடியும், இன்னொருத்தர் ரொம்ப பின்னாடியும், அது நடுவில் ஒரு ஊஞ்சல்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு ஜன்னல் அழகாக இருக்கும். ஒரு ஜன்னல் கம்பி வழியாக அந்த இன்னொரு கதாபாத்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி வழிகளில் இந்த படம் இந்த ஒரு நாடகத்தன்மை கொண்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாடகமாக இருக்கக்கூடிய ஒரு கதையை படமாகவும் ஆக்குது. இந்த படத்தில் என்னதான் அம்மையப்பனை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக நம்ம பார்க்க ஆரம்பித்தாலும் கூட இல்லை, இது ஒரே ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் மட்டும் கொண்ட ஒரு திரைப்படம் கிடையாது. அதுலேயே ஒரு பெரிய டெமோக்ரஸி இருக்குது. எப்படி இந்த படத்தில் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுதோ அதே போல் இது ஒருவனை மட்டும் சார்ந்த ஒரு கதை கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரூத் பி டோல்ட் இதில் ப்ரொட்டாகனிஸ்ட்னு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நியமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேபி நம்ம லக்ஷ்மி ப்ளே பண்ணக்கூடிய உமா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தையே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க வழியாக தான் இந்த படத்துக்குள்ளே ஒரு பெரிய இந்த படத்தினுடைய ஒரு எமோஷனல் கோராகவே அவங்கள பார்க்கலாம். அவங்க வழியாக தான் நம்ம இந்த அவங்க ஆல்மோஸ்ட் நம்ம மக்களின் ஒரு பிரதிநிதியாகவே இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. பாருங்கள் இந்த குடும்பம் எப்படி இருக்குது, ஒருத்தர் எப்படி ஈகோவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அடிப்படை ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் லக்ஷ்மியுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் இந்த ஃபிலிமில்.
ஐய்யய்யோ! அதுவும் அவங்க மனோரமா இந்த மாதிரி நடிகைகள பார்க்கும்போதுல, அவங்க எவ்வளோ இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்கு அப்படின்றத, எவ்வளோ ஈஸியாக நம்மள நம்ப வைக்க முடியுது. அவங்க குடுக்கக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல. இன்ஃபாக்ட் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு அவங்க குழந்தை டெலிவரிக்காக அப்படி வெளியூருக்கு போயிட்டு அவங்க திரும்ப கைக்குழந்தையோட திரும்ப வரும்போதுல, அவங்க குடுக்கக்கூடிய சின்ன சின்ன பார்வைகள், சின்ன சின்ன ஒரு அது அந்த அந்த பார்வையில இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த ஏக்கத்தோட அவங்க பார்க்கும்போது, அந்த ஒரு ஆல்மோஸ்ட் எதிராளிக்கு ஒரு குற்ற உணர்ச்சிய ஊட்டக்கூடிய ஒரு பார்வையோட அவங்க பார்க்கும்போதுல, அப்படி இருந்தும் கூட இவங்க யாருமே அவங்க கூட பேசல அப்படின்ற ஒரு ஐடியால, இட் ரியலி வொர்க்ட் ஃபார் மீ. இது அதான் இன்னிய தேதிக்கு பார்க்கும்போது கூட, அண்ட் அந்த இன்டர்பர்சனல் ட்ராமாவ உமாவின் கதாபாத்திரம் வழியாக இந்த படம் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் நெனச்சு பாருங்க, இந்த மாதிரி கதைகள் பெரும்பாலும் என்ன பண்ணும், ஒரு கூட்டு குடும்பம் ஏற்கனவே ஒரு அழகா இருந்துச்சு. வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா, அவ வந்ததுனால தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவ தான் திருந்தி வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல தான் நம்ம பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த படம் உமா சார்ந்து நிக்குது. 1, 2 முக்கியமான முடிவுகள் டுவர்ட்ஸ் எண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்றத நான் பேசுறேன். பட் அந்த ஐடியா அகைன் நல்லா இருந்துச்சு. அதாவது என்னதான் சரோஜினிய வச்சு அவளுக்கு ஒரு குடும்பத்தில வாழ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள்க்குள்ள போனாலும் கூட, உமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வெளியிலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட, இந்த குடும்பத்த ஆல்மோஸ்ட் ஒரு திருத்தக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்கா. அஃப்கோர்ஸ் அந்த பொறுப்பு அவளுடையதா அப்படின்னா, ஏன் உன்ன நீ அன்பாக நேசிக்கக்கூடிய அவங்கள நல்வழி நடத்துவதனால் தீங்குகள் எதுவும் வருவதாக எனக்கு தெரிலன்னு தான் நினைக்கிறேன் நான். ஃபார் ஷூர் இன்னைய தேதிக்கு திரும்பி பார்க்கும்போது கூட, அஃப்கோர்ஸ் இந்த மொத்த பிரச்சனையுமே ஏன் வருது? அதான் நம்ம சொன்னோம்ல, வீட்டு நடுவுல கோட போட்டுருவாங்க, பிரிச்சுருவாங்க 2 வீடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மொத்த பிரச்சனையுமே வரக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ல, அந்த ஒரு மொமெண்ட்ல ஒரு 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 சீக்வென்ஸ்னே நம்ம சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ட்ராமா. இன்ஃபேக்ட் எனக்கு எது ஞாபகப்படுத்திச்சுன்னா, அண்ட் இட்ஸ் பிசார் கம்பேரிசன் ஐ நோ. எனக்கு அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எட்வர்ட் நார்டன் ஃபில்ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபில்ம்ஸ். அதில் ஒரு டைனிங் டேபிள் சீன் ஒன்று வரும். ஒரு டின்னர் டேபிள் சீன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அது அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ் எதில் அப்படின்னா, ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல சும்மா அப்படி கூடி ஜென்ரலாக ஒரு வீட்டில் சில பேர் பழகிக்கிட்டு இருக்கும்பொழுது, எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயம் பெருசு பெருசா காட்டுத்தீ மாரி பரவி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ண ஒரு படம். அண்ட் மோஸ்ட்லி அது எங்கேருந்து வருது அப்படின்னா, "ஹேய் என்ன நீ புரிஞ்சுக்கல, உன்ன நான் புரிஞ்சுக்கல. உன் கண்ணுக்கு நான் தெரியிறேனா, என்னதான் நீ என் கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட" அப்படின்றதெல்லாம் நமக்குள்ள புதைஞ்சு கிடக்கும்போதுல, அத நம்ம ரெகுலராக வெளிப்படுத்தாத போது, பெருசா அத பத்தி பேசாத போது, கான்ஃப்ளிக்ட்ட ரிசால்வ் பண்ணாத போது, கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக ஈஸியா எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த ஒரு தன்மைய சம்சாரம் அது மின்சாரம் பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்கும். இந்த ஃபிலிம்லயும் பிரிட்டி மச் அதனால தான் இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஒரு ரூ. 800 குடுக்குறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் சிதம்பரம் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து சின்ன 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 ஆர்கியூமெண்ட்டாக முளைச்சு முளைச்சு பெருசாகி எப்படி இந்த ஒரு வீடே ஒரு ஒரு பெரிய விரிசல் உண்டாகுது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த சண்டை ரொம்ப பெருசாகும் பொழுது, அதனால தான் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். விசு அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய அம்மையப்பன் அவர் கேட்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான். திரும்ப திரும்ப விதவிதமான தான் பண்ண தியாகங்கள்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. "உனக்கு தெரியலையா? இந்த அம்மையப்பன் உனக்கு தெரியலையா? அந்த அம்மையப்பன் உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இவன் எல்லாத்துக்குமே தெரியல, தெரியல, தெரியலன்னு சொல்லும்போது தான், அப்போ அந்த ஃபேமஸ் டயலாக் இருக்குல்ல, "அப்போ வீட்ட விட்டு வெளிய போடா நாயே" அப்படின்ற ஒரு டயலாக் அதில இருந்து தான் வருது. ஸோ இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அம்மையப்பன் வந்துட்டு வீட்ட 2ஆ பொளந்த பிறகு அவர் வெளிய போயிட்டு, அவரு ஆஸ் யூசுவல் என்ன சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாரி சோகமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதாவது இன்னி தேதிக்கு நம்ம சோகமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம என்ன பாட்டு பாடுறோமோ, அவரும் அதான் பாடுறாரு. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் பாடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்லி ஐ திங்க் இது 1986ல வந்த ஃபில்ம். 1985ல படிக்காதவன்னு நெனைக்கிறேன்ல. அதில தானே அ ரஜினி அவர்கள் வரும்பொழுது ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு கேட்டுக்கிட்டு. ஸோ இந்த படத்தில இந்த பாட்டு யூஸ் பண்ணும்போது கூட இல்ல, மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாங்க. அவங்க பாடிட்டு இருக்கும்போது கூட, அதில இருக்கக்கூடிய வரிகள் மறுபடியும் ரொம்ப நகைச்சுவை கொண்ட ஆல்மோஸ்ட் இவருடைய ஒரு ஒரு பீக் புலம்பல் மோட்ல இவர் இருப்பார்ல, அத பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வரிகள் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. அம் "என் மகன் இவன் பாலகன், இவன் படிப்பே தகராறோ" அப்படின்ற மாரி ஒரு வரி வரும். அதுக்கு அடுத்த வரி பாருங்க, எப்படி கலாய்ப்பாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. "பிள்ளையும் என் பேரனும் ஒரு வகுப்பில் படிப்பாரோ" அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல பாவம் அந்த மனுஷன அந்த 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 குட்டி பையன யாராலயுமே ஓட்ட முடியாதுன்னு நெனைக்கிறேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பாட்ட கூட இந்த படம் வந்து ரொம்ப சரி பாட்டு தானே, சரக்கு பாட்டு தானே, அது பாட்டுக்கு ஓடட்டும், பாட்டு முடியிற வரைக்கும் நம்ம டைம் பாஸ் பண்ணிருவோம். சும்மா சரக்கு அடிச்சு ஒரு அங்கங்க விழுற மாரி கேப்சர் பண்ணா போதும் அப்படின்றத அத லைட்டா எடுத்துக்காம,
இதுக்குள்ள கூட இல்ல இது வரிகள் கரெக்ட்டாக இருக்கணும். இந்த வரிய யாராவது கவனிச்சாங்க அப்படின்னா, அதில அவங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தம் ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்ட்டு, சின்ன சின்ன இடங்கள்ல கூட பார்வையாளர் மேல ஒரு பெரிய மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு ஃபில்மாவே நம்ம பார்க்கலாம். தெர்ல உலகத்தில எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் அப்படின்ட்டு யாருமே கிடையாதோ, அதேபோல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதனால இந்த படம் கவனிக்கும்போது எனக்கு 1, 2 இன் ஹைண்ட்சைட் அதாவது மோஸ்ட்லி இந்த ரியலி லேட் ரிவ்யூல இல்ல. ஏதாவது ஒரு படத்தில ஏதாவது ஒரு வொர்க் ஆகல அப்படின்னாலும் பேசணும் தைரியமா அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பின்னாடி பார்த்துட்டு வெறும் அழக மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனக்கு சட்டுன்னு வேலை செய்யாத ஒரு விஷயம் 2, 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பாரதியோடைய ஒரு லவ் ஆங்கிள் ட்ரீட் பண்ணதும் எனக்கு பெருசா ஐ டோன்ட் திங்க் இட் வொர்க்ட் ஃபார் மீ. அண்ட் இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் தெர் இஸ் அ மோமெண்ட் ஆல்சோ இல்ல. அவன் ஒரு மாதிரி ஃபெயில் ஆயிட்டு வந்து ஒரு மாதிரி சாரி சொல்லுவான். ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமா பார்ப்பான். ஏன்னா அவன் ஃபெயில் ஆன பிறகும் அந்த பொண்ணுகிட்ட பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சீன் ஐ டோன்ட் திங்க் இட் ரியலி ஒர்க்ட். மேபி இந்த படத்தில் இத்தனை கதாபாத்திரங்கள் நல்லா எழுதுன இந்த ஒரு ஃபிலிமில் சரோஜினியை கொஞ்சம் கை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி என்னை யோசிக்க வச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்கள இந்த படமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணுற ஒரு தன்மை தான் இந்த படத்துக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களும் அவருடைய ஒரு அந்த கணவன் வந்து எவ்வளோ சுலபமாக இவளை கை விட்டுடுறான். எதுக்குன்னா அப்பாவை நீ சரியாக பார்க்கல போடி அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் அவன் வந்து ஆப்ரேட் பண்ணுறான்ல. ஸோ ஏன்னா இவங்க இந்த பெண்ணுடைய ஒரு தவறு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இவன் ரூமில் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கா, ஜாலியாக இருக்கான்னா வேற ஒரு பொண்ணோட அவள் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அது ஒரு பெரிய குத்தமாக பேசுறது இல்லை. அதுக்கப்புறமா அவள் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வேலையை முடிச்சுட்டு வரும்போது இன்னும் லேட்டாக வர மாட்டேன்னு சொல்ல முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் ஒரு மாதிரி இந்த பேர்டன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த பொண்ணு மேலே மட்டுமே அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே இன்றைய தேதிக்கு நம்மளுடைய புரிதல் வச்சு நம்ம திரும்ப பார்க்கும்போது நம்ம எழுப்பக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் மேபி வசந்தா கூட இல்லை. ஒரு ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வசந்தாவை பொறுத்து. அதாவது அவளுக்கு ஒரு செக்ஷுவல் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு பேசுகிறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி லக்ஷ்மியோட ஒரு உமா வந்துட்டு நீ ஒரு நல்ல அண்ணனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, ஒரு நல்ல கணவனாக இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி அகைன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் பேசக்கூடிய அந்த ஒரு ஃபிலிம் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு ஒன்று இருக்குல்ல. மேபி ஐ டோன்ட் நோ. வசந்தா வந்து அதாவது தன்னுடைய கணவன் இவன் எவ்வளோ பெரிய ஒரு நல்லவன், குழந்தை மாதிரி நம்மளை பார்த்துக்கிறானே நமக்கு அம்மா போட்ட பிறகும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்து அவள் இதுக்கு மேலே ஹே ஐ வாண்ட் பி ஃபிசிக்கல் வித் யூ அப்படின்னு அவள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா கூட ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ளே தான் இருப்பாளோ அப்படின்னு தோண வச்சுட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறவங்க சங்கர் கணேஷ். அவருடைய சாங்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய நான்லாம் சின்ன வயசுலாம் வளரும்போது இந்த பாட்டெல்லாம் இந்த படம் மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்போதில் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கேட்டே ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு. நமக்கு நடக்க தெரியாத ஒரு வயசில் தான் இதெல்லாம் கேட்டோம். பட் அப்படி இருந்தும் பரவாயில்லையே மனசில் நிற்குது அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. உமா வந்து அந்த குழந்தையோட திரும்ப வந்த பிறகு இல்லை, ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி கட்டி கரும்பே கண் அந்த பாட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பாட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தாலாட்டு மாதிரி அமைச்சு அது வழியாக ஒரு பெரிய எமோஷனை இந்த படத்துக்குள்ளே கடத்த முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பாட்டு மற்றும் இந்த பிளென்டி ஆஃப் சாங்ஸ் ஆல்சோ. சங்கர் கணேஷுடைய ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இல்லை, அதாவது அங்கே எங்கே ஒரு பெரிய உச்சத்தை தொடுது அப்படின்னா அந்த கிளைமேக்ஸில் இல்லையா. எங்கே வந்து விசு அவர்கள் ஒரு கோவிலில் இருப்பாங்க. அந்த இடத்துல மனோரமா கேரக்டர் வந்துட்டு ஒரு குழந்தைய எந்த கை குழந்தைய வந்து இந்த குடும்பம் சுத்தமாக மதிக்கவே இல்லையோ ஏற்றுக்கவே இல்லையோ அந்த ஒரு கை குழந்தைய அவருடைய காலடியில் அப்படி வச்சுட்டு இப்போ இந்த குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த குழந்தை நீங்கள் தூக்கிட்டு வரதுன்னா வாங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதுதான் நம்ம ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ரெசல்யூஷனாகவே நம்ம பார்ப்போம். அவர் கை குழந்தையை கூட்டிகிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாம் சுபம் எல்லாம் முடிஞ்சது, இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதுதான் இல்லை. அங்கே தான் விசு அப்படிங்கிற ஒரு ரைட்டர் மறுபடியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டச்சு. அது அந்த கதையை எவ்வளோ பெட்டர் ஆக்குது, உமா சார்ந்து இந்த படம் நிற்குது அப்படின்ற ஒரு உண்மையை எவ்வளோ அழுத்தமாக பேசுது. அண்ட் நமக்குள்ள ஒரு வேளை ஒரு ப்ரெஜுடிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் எல்லாம் சரியாக போயிடுச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னா, அப்போ இந்த படம் நம்மளையும் பார்த்து ஒன்று கேள்வி கேட்குது. நீ கூட உமாவை கைவிட்டுட்டல, யோசிக்கல அவன் மனசு என்ன பாடுபட்டுருக்குன்னா அவளுக்கு ஒரு ரெசல்யூஷன் குடும்பம் சேர்ந்தா போதுமா அப்படின்னு கேட்குது. இன்ஃபேக்ட் அந்த மோனோலாக் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த மோனோலாக் இன்னும் கொஞ்சம் நேரமே இருந்திருக்கலாமே அப்படின்னே தோண வச்சுது. உமா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கழுவி ஊற்றிருந்தா, அவங்க இன்னும் கொஞ்சம்
அவங்களுக்கான ஒரு ரெசல்யூஷன் கிடச்சிருக்குமோ, ரகுவரன் கேரக்டருக்காக இருக்கட்டும், இல்லை சந்திரசேகர் கேரக்டருக்காக இருக்கட்டும். பட் ஓவரால் ஐ மீன் இந்த ப்ராக்ஸி கிளைமேக்ஸ் ஐடியாவே சூப்பர்ப் ஐடியா. முதல்ல ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் கிளைமேக்ஸ் கொடுப்பது. அண்ட் இந்த படம் இந்த மோனோலாக் முடியும் போது இது எந்த மாதிரி தீர்வு வருது பாருங்கள். யூஸ்வலாக அதாவது 86 எடுக்கப்பட்ட படம், குடும்பம் சார்ந்த ஒரு படம், கூட்டு குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கூட்டு குடும்பத்தில் தான் அழகு இருக்குது, குடும்பத்தை எப்பேற்பட்டியும் ஒரு 10-15 பேர் இருக்கிற வீட்டை செதைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. பட் இந்த ஃபில்ம் வந்துட்டு ஹே உனக்கு வேண்டா வெறுப்பா பிடிச்சும் பிடிக்காம கஷ்டப்பட்டு ஒன்றா நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாது, இருக்கவும் தேவையில்லை. அழகு அதில் இல்லை, பாசம் அதில் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று சேரும்போது நீங்கள் யூனோ விருப்பத்தோடு நீங்கள் ஒன்று சேரும்போது அதில் ஒரு பெரிய அன்பு இருக்குது, அதில் ஒரு பெரிய அழகு இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபில்மாக அந்த கிளைமேக்ஸை இந்த மாதிரி ஒரு ஃபில்மில் கொடுப்பது வெரி ப்ரொக்ரெசிவ் தாட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் என்னுடைய சிந்தனைகள் சம்சாரம் அது மின்சாரத்தை பொறுத்து. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபிலிம் சமீபத்தில்? ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக எங்கேயோ பார்த்துருப்பீங்க. வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் ஃபிலிம்? இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ ஆஃப் சம்சாரம் அது மின்சாரம். மறுபடியும் இன்னொரு ரியலி லேட் ரிவ்யூவுக்கு அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.